ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு எல்லா குட்டீஸ்களுக்கும் நமக்குமே பிடிச்ச விலாக் தான் பார்க்க போறோம். இந்த வீக்கெண்ட்ல நாங்க திருப்பூர்ல போட்டு இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் போனோம். இது திருப்பூர்ல சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல மாருதி சுசுகி ஷோரூம் பக்கத்துல தான் எவ்ரி சம்மர் அண்ட் வின்டர் ஹாலிடேஸ்ல போடுவாங்க. ஸோ இந்த ஹாலிடேஸ்ல கூட அதே இடத்துல தான் போட்டிருந்தாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இப்பவும் எக்ஸிபிஷன் இருக்குது. எப்போ முடியுதுன்னு தெரியல. இந்த வீடியோவை பார்க்குற திருப்பூர் மக்கள் இன்னும் எக்ஸிபிஷனுக்கு போகலைன்னா தாராளமாக போகலாம். எக்ஸிபிஷன் நல்லாவே போட்டிருக்காங்க. செட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எக்ஸிபிஷன் போக டைம் இல்லாதவங்க எங்களோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 3 வயசுக்கு மேலே 70 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ்னு போட்டிருந்தாங்க. நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். போனதுமே லண்டன் பிரிட்ஜ் செட்டிங்ஸ் செம்மையாக போட்டிருந்தாங்க. பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு பிரிட்ஜில் ஏறியாச்சு. இதாங்க அந்த லண்டன் பிரிட்ஜ் செட்டிங்ஸ். இதில் நடந்து போய் இன்னொரு சைடு இறங்குற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே பார்க்கும்போது கிட்ஸுக்காக ஒரு என்ஜின் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதையும் கவர் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அந்த யூனிவர்ஸ் ப்ரெசன்ட் செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்த கிரவுண்டுக்கு இறங்கியாச்சு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்காக நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ்னு கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் அங்கே வந்திருந்த எல்லா குட்டீஸும் ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பிள்ளைங்களும் விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ரிம்னாவை பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஃபோட்டோ எடுக்கலை. என்ஜினில் ஏறணும்னே சொல்லிட்டு இருந்தா. என்ஜினில் ஏறணும்னா ஒரு கிட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. என் பசங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு எங்களோட வெட்டிங் அனிவர்சரி. பசங்களையும் ஸ்கூல் லீவில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலங்கிறதுனால சடனாக பிளான் பண்ணி என் ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டிலேயே இருக்கிற என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் எப்போ பார்த்தாலும் படிக்கிறது ஓதுறதுன்னு இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி எப்போவாவது அவுட்டிங் போகிறது ரிலாக்ஸ்டாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸிபிஷன்னாலே பெரியவங்களான நமக்கு ஷாப்பிங் தான். நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. கண்ணாடி பொருட்கள், ஊறுகாய், உப்புலாம் போட்டு வைக்கிற ஜாடி கடை இருந்தது. டக்குன்னு உள்ளே போயிட்டேன். ஏன்னா உப்பு ஜாடி வாங்க வேண்டியது இருந்துச்சு எனக்கு. ஜாடியிலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு 2 kg உப்பு பிடிக்கிற மாதிரி ஜாடி தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாடி வாங்கிக்கிட்டேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஜூஸ் கிளாஸஸ், டீ கிளாஸஸ்லாம் சூப்பராக இருந்தது இந்த ஷாப்பில். அதே ஷாப்பில் ஹேண்ட் பேக்ஸும் வச்சுருந்தாங்க. ஓரளவு நல்லா தான் இருந்தது. அப்புறம் டாய் ஷாப்பை பார்த்ததும் பிள்ளைங்க என் ஹஸ்பண்டை உள்ளே இழுத்துட்டே போயிட்டாங்க. வீட்டில் அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் வச்சு விளையாடுறதே இல்லை. வாங்கின ஒரு நாள் மட்டும் பத்திரமா வச்சுருப்பாங்க, அப்புறம் அதுக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ நாங்கள் டாய்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கல. மோஸ்ட்டாக என் பொண்ணு அவளோட டாய்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருப்பா. என் பையன் அவளோடையும் சேர்த்து உடைச்சிருவான். உங்கள் வீட்டில் யார் டாய்ஸை பத்திரமா வச்சுப்பாங்க? உங்கள் பொண்ணா பையனாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த செக்ஷன் போனோம். அங்கே த்ரோ பால், பலூன் ஷூட்டிங், ரிங் கேம், த்ரோ பவுல்னு ஒரு சில கேம்ஸ் இருந்தது. என் பசங்க ரிங் த்ரோ கேம் ஆடினாங்க. 2 பேருக்குமே ரிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே கிடைக்கல. அப்புறம் புதுசாக ஒரு கேம் பார்த்தேன், ரிங் டாஸ்னு. ரிங் த்ரோ பண்ணி மீன் தொட்டி வின் பண்ணுறது. நல்லா தான் இருந்தது. அப்புறம் மெகா ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க. கீச்செயின் டிசைனிங் ஷாப் இருந்தது. கட்லரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் ஸ்டால், அகைன் ஒரு ஹேண்ட்பேக் ஷாப் இருந்தது. இந்த ஹேண்ட்பேக் ஷாப்பில் ஹேண்ட்பேக்ஸ் நல்லாவே இருந்ததுங்க. நீங்கள் யாரும் எக்ஸிபிஷனில் போய் ஹேண்ட்பேக் வாங்கினோம்னா இந்த ஷாப் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் பவுன்சி ஜம்ப் வந்தாச்சுங்க. ரிம்னாவும் ரிஃபாஸும் இதில் ப்ளே பண்ணாங்க. தங்கச்சியை கையை பிடிச்சி அழகாக ஏற்றி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ரிம்னாவே தன்னால் ஏறி ஸ்லைட் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் வீடியோவில் பார்க்குறீங்களே, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ளே நடக்கும்போது ரோல் ஆகும். இதுலேயும் கிட்ஸை நாங்கள் ஏற்றலை. அப்புறம் ரிம்னாவை இந்த பால் ஸ்பிட்குள்ளே விட்டாச்சு. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செமையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. சொல்ல போனால் இதிலிருந்து வரமாட்டேன்னு ஒரே அழுக. சரின்னு விட்டுட்டு அங்கே இருந்த ஒரு லேடியை பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். எக்ஸிபிஷனுக்கு வர மெயினான இன்னொரு ரீசனும் இருக்குது. அதாங்க சாப்பிட்றது. சாட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக பெரிய அப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம்னு தான் மெயினாக போவோம். ஸோ இந்த டைமும் இந்த ஒர்க்கை சிறப்பாக முடிச்சாச்சுங்க. நாங்கள் பாவ் பாஜி, பானிபூரி, பொட்டேட்டோ ரோல், அப்புறம் பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் ஓகே தான், பட் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு காஃப் இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கல. அதனால நாங்களும் வாங்கி சாப்பிடல.
அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ற வேலையை முடிச்சுட்டு ரிம்னாவையும் ரிசீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்கேரி ஹவுஸ் போக ரெடி ஆயிட்டோம். ஸ்கேரி ஹவுஸ் பக்கத்துலேயே 3D ஷோவும் இருந்தது. அதுக்கு நாங்கள் போகலை. ஸ்கேரி ஹவுஸ்க்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போயாச்சு. நிஜமாவே ரொம்ப ஸ்கேரியாக இருந்ததுங்க. எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேரி ஹவுஸுக்கு மிஸ் பண்ணாமல் போங்க. ஏற்கனவே போனவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் நாங்கள் பெரிய ராட்டினத்தில் ஏறுறதுக்காக டிக்கெட் வாங்க போனோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ ஈஸியாக டிக்கெட் வாங்கி உள்ளே ஏறியாச்சுங்க. ஏறினதுமே ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு. அப்புறம் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என் 2 பசங்களையும் வேற சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அதனாலேயே எங்களால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவே முடியலங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோன்னு தேடி தேடி பார்த்துட்டே இருந்தோம். ரிம்னாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்கு பயத்தோடு சேர்ந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது திருப்பூருக்கு வந்த அப்புறம் போகிற செகண்ட் எக்ஸிபிஷன். ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பூரில் எக்ஸிபிஷன் போகும்போது எங்கள் அம்மா பாட்டி எல்லாரும் என் கூட இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸிபிஷனில் எனக்கு நிறைய மறக்க முடியாத குட் மெமரிஸ்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராட்டினத்துலேயும் சுற்றியாச்சு, எக்ஸிபிஷன்லேயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா உப்பு ஜாடியும் வாங்கியாச்சு. எங்களோட இந்த ஃபேமிலி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.